ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்குது, அதனால தான். ஓகேவா? ஓகேடா, நம்ம இப்போது டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் நம்ம ஜிமினுடைய வீட்டில் உட்காந்துட்டு நம்ம ஜிமின்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஜிமினா கீழே கிச்சன்லேருந்து ஜூஸ் எடுத்துகிட்டு மேலே ரூமுக்கு போயிட்டுருக்காரு. அங்கே மேலே ரூமில் இருக்க பெட்டு மேலே வந்து நம்ம டே அழகாக உட்காந்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் உள்ளே என்ட்ரானதும், டேய் எவ்வளோ நேரம்டா, கொஞ்சம் சீக்கிரம் வா. அது வரேன்டா, ஜூஸ் எடுக்கிறதுக்குள்ள உனக்கு அப்படி என்ன தான் கண்டுச்சுன்னு தெரில. எனக்கு ஜூஸ் எல்லாம் வேணாம், எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லு. என்ன சொல்யூஷன்ரா? நான் உங்ககிட்ட அப்போதுலேருந்து கேட்டுட்ருக்கேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேன். சொல்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லடா. டேய், உனக்கு என்ன வேணும்? அக்யூரேட்டாக கேளு. இப்போ நீயும் எங்கேயும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமாம், நீங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ், ஸோ சந்தோஷமாக இருக்கீங்க. ஆமாம், அதே மாதிரி நானும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இருடா, ஏய் நீ லவ் மேரேஜ், நான் அரேஞ்ச் மேரேஜ்டா. டேய், உனக்கு ஒரு விஷயம் தெரியும்ல, எனக்கு யூங்கியா அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தானே அவனை நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். உனக்கு டைம் இருந்துச்சு, எனக்கு இல்லை. என்னால் அவர் புரிஞ்சிக்கவே முடியலடா. எதுக்கு எடுத்தாலும் கூப்பிடுறாரு, தொட்ட சினிங்கி மாதிரியே இருக்காரு. இப்போ அதுக்கு என்னன்ற, நான் இன்றைக்கி காலையில் வந்த உடனே பார்த்தேன். யூங்கி வேலைக்கு போகும்போது அழகாக உன் கன்னத்தில் குட்டி உமா கொடுத்துட்டு அழகாக கிளம்பி போகிறாரு. எனக்கும் வந்து வாச்சிருக்குது, அது எப்போ போதுன்னு தெரியாது, எப்போ வருதுன்னு தெரியாது. இருடா இப்படி கரைச்சி கொட்டாதடா. போடா, வயிற்றுச்சலாக இருக்குது. ஏய், உன் வயிற்றுச்சலை என் மேலே காட்டாத. நான் வேணால் உனக்கு எதுனா ஒரு ஐடியா சொல்கிறேன், ஆனால் என்ன சொல்கிறதுனால நாளைக்கு சொல்லவா? உனக்கு கொண்டுருவேன். இப்படி தான் 2 மாதம் ஓட்டிட்டேன். இதுக்கப்புறம்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ ஐடியா சொன்னாலும் தான் இங்கேருந்து நான் போவேன். இவ்வளோ வாய்க்கு வக்கனையாக பேசுகிற. ஒரு ஐடியா உன்னால் யோசிக்க முடியாதா? உன் புருஷன் தானே? என் புருஷன் தான், ஆனால் இன்னமும் என் புருஷனால் முழுசாலாம் மாறலை. முழுசாக மாறலையா? இல்லை, நிச்சயமாக பண்ணி விட்டுருக்காங்க. மேரேஜ் ஆகி 2 மாதம் ஆச்சுல. 2 மாதம் ஆச்சு, மோதிரம் மட்டும்தானே மாசிக்கிட்டோம். ஓ, மனசை மாற்றலான்றியா? அதை விட வேறு எதுவுமே மாற்றலடா. என்னது? எதுவுமே பண்ணல. எதுவுமே ஓ ஓஹோ என்னது பண்ணலையா? ஒரே ஒரு வாட்டி இல்லைடா, இங்கே ஜென்ரேட்டரே இல்லையா, எங்கேருந்து கரண்ட் வர்றதுக்கு? ஓஹோ, இப்போ உனக்கு அது வேணும். அதுன்னா அது கிடையாது. எனக்கு அவர்கிட்ட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் லவ் கிட்ட போய் உட்காந்து பேசினா போதும்டா. உன்னை அதுக்கும் அலோவ் பண்ணலையா? எங்கே, இன்றைக்கி காலையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, சொல்லவா? சொல்லி தொலை. என்னாச்சுன்னா, நான் மேலே உட்காந்து துணி மடிச்சிட்டு இருந்தேன். இவர் கீழே உட்காந்து ஃபைல் ரீட் பண்ணிகிட்டு இருந்தார். எல்கேஜி பிள்ளை மாதிரி 24 மணி நேரமும் கையில் நோட்டு புக் வச்சுட்டே திரிகிறாரு. இப்போது அந்த ஃபைலை வச்சுட்டு அவர் படிச்சுட்டு இருந்தாரா, என்னட்டேன்னு கூப்பிட்டாரு. ஐயோ, என் புருஷன் கூப்பிட்டுட்டான்னு மேலேருந்து குடுன்னு கீழே இறங்கி வந்தேன். போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாரு. தண்ணி கிச்சனில் இல்லை, பக்கத்தில் இருக்க டீப்பால் இருக்குது. அதை எடுத்து சாரால் குடிக்க முடியாது. அவருக்கு வேலைக்காரி வேலை. நான் மேலேருந்து கீழே வரைக்கும் இறங்கி வந்து அவருக்கு கப்பில் தண்ணி ஊற்றி கொடுக்கணுமா? தண்ணி? டேய், அவர் என்ன சின்ன சின்ன வேலைகளையும் உன்னை இன்வால்வ் பண்ணுறாரு. அப்படி இல்லை, அவர் எப்படி திரும்ப யோசிக்கணும், பாவம் புருஷன் மேலே துணி மடிச்சிட்ருக்கான். சரி, கீழே வந்து இறங்கி வர்றதுக்குள்ளே கால் வலிக்கும், நம்ம பக்கத்தில் தானே இருக்குது, கிச்சனில் இருந்தால் பரவாயில்ல, எடுத்து குடிச்சிட்டு போவோம் அப்படி நினைக்கணும் இல்லையா? சரி, அவர் மரமண்டைக்கு தான் அது கிடையாது. சரி, ரைட்டு. அப்போது அந்த ஃபைலு, அந்த தண்ணி எல்லாத்தையும் தூக்கிட்டு மேலே வா, பேசிக்கிட்டே வேலையை பார்ப்போம். அதுவும் கிடையாது. நான் பாட்டு ஒண்டிக்கிட்டே தனியில் இருக்கேன், இவரும் ஒண்டிக்கிட்டே தனியாக இருக்கார். நான் என்னத்துக்கு தான் கல்யாணம் பண்ணேன்? அதை ஒன்றும் வேலை வாங்குறாரு, வேலை வாங்குவோம், என்ன கல்யாணம் பண்ணோம். அதுவும் கரெக்டு தான். சரி மச்சான், நீ சொல்லு, நைட் யாரா டின்னர் பண்ணுறது? மெயிட்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் 2 பேரும்? நாங்கள் சும்மா வெளியே சுற்றிட்டு இருப்போம், இல்லைனா கார்டனில் உட்காந்துட்ருப்போம்.
பார்த்தியா அவருக்கும் அவ்வளோ வேலை இருக்குது, இருந்தாலும் நைட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. எனக்கும் இருக்குது, எப்போ வருதுன்னே தெரியாது, ஃபோன் பண்ணி லேட்டாக வருவேன்னு கூட சொல்லாது. நான் பாட்டுன்னு சாப்பாடு ஆக்கி வச்சுட்டு இவருக்காக காற்று கிடக்கணும். எல்லையை போட்டுட்டு ஓட்டிட்டு நான் உட்காந்துருக்கணுமா? இவர் வருவாரா, குளிப்பாரா, சாப்பிடுவாரா, வேலையை பார்ப்பாரா, தூங்குவாரா. அப்புறம் நான் பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு இலையை தூக்கி போட்டுட்டு உட்காந்து நானும் தூங்கணுமா? நான் என்ன இங்கே என்ன சர்வீஸ் பண்ண வந்திருக்கேன்? அது புரியுது, இரு, இன்னும் முடியல. நேற்றுக்கு என்ன தெரியுமா ஆச்சு? டே எனக்கு புரியுதுடா, உனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குதுன்னு புரியுது. இன்னும் சொல்லப்போனால் உன் புருஷன் இன்னும் புருஷனாகவே ஆக்ட் பண்ணலன்றது புரியுது. நம்ம எதுனா பண்ணலாம் இல்லை, பண்ணியே ஆகணும். ஓ, இப்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன். உனக்கு உண்மையிலே அவர் பிடிச்சிருக்கா? ஆமாம். எப்படி பிடிச்சிருக்கு? அவர் அழகாக இருக்கார். அப்புறம் 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 பார்த்தியா, உன்னாலே கரெக்டாக சொல்ல முடியல. ஏய், அப்படிலாம் இல்லை. அப்புறம் ஆமாம், அவன் புருஷன் வந்து சாப்பிடுவான்ல, அப்போ அவனை பார்த்துருக்கியா? பக்கத்தில் தான் உட்காந்துருப்பேன். சாப்பிட்றத பார்த்துருக்கியான்னா சாப்பிட்றதுன்னு கிடையாது. அவர் சாப்பிட்றப்ப அவருடைய எக்ஸ்ப்ரெஷன், அவருடைய அந்த உதட அசைவு, கடைசியில் அந்த வரல லைட்டாக அதெல்லாம் பார்த்துருக்கியா? இல்லை. சரி, அது விடு. படிக்கிறப்போ, அதாவது ஃபைல் ரீட் பண்ணுறப்போ அவருடைய கண்ணு மூடி அங்கேயும் இங்கேயும் அசையுமே, அது பார்த்துருக்கியா? இல்லை. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வருவார், அப்போ தலையெல்லாம் நினச்சிருக்கோம், அதை பார்த்துருக்கியா? இல்லை. இப்படி எதையுமே நீ ரசிக்காமல் அவர் வந்து இன்னும் ரசிக்கணும்னு சொன்னால் அது அது இதெல்லாம் பண்ண மாட்டேன். என்ன என்கிட்ட வந்து பேச போகிறாரு? பேச மாட்டார், ஆனால் நீ பார்க்குறேன்றதை நோட் பண்ணுவார். ஆனால் நான் இப்போ லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன்றதே அவர் ஒன்றுமே ஒழுங்காக நோட் பண்ணவே இல்லை. அதெல்லாம் எல்லாம் நோட் பண்ண போகிறாரு. இங்கே பாருடா, உனக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா, அவர் ஒன்றும் நோட்டீஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சம் உருன்னு வச்சிட்ருப்பேன். அவரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரவர் உன் மூஞ்சை பார்த்துட்டு உருன்னு இருக்குன்னு சொல்லிட்டு உன்கிட்ட வந்து சிரிச்சுட்டு பேசுவாரா? சொல்லு. உன் மூஞ்சை பார்த்துட்டு அவர் திருப்பிட்டு தான் போவார். இதே வரும்போது கலகலன்னு சிரிச்சுட்டு வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேச அவர் என்னையும் வித்தியாசமாக பண்ணுறானாவது உன்னை பார்ப்பாருடா. அப்படியா? இது வரைக்கும் இதை ட்ரை பண்ணியிருக்கியா? ஆமாம், இதை கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதா. ஃபஸ்ட் நைட்டில் என்ன பண்ணீங்க? ஃபஸ்ட் நைட்டு என்ன பண்ணீங்க? அது ஒன்றே அவரையும் ஒரே ரூமில் தானே போட்டு அடைச்சேன் நான். என்ன பண்ணீங்க? அது அவர் கவுச்சில் படுத்துக்கிட்டாரு, நான் கட்டிலில் படுத்து தூங்கிட்டேன். தூங்கிட்டீங்களா? கொஞ்ச நேரம் கூட உட்காந்து பேசலையா? என்னத்த பேசுகிறது? உள்ளே போனேன், டோரை மேலே தாப்பால் போட்டு பின்னாடி திரும்புறதுக்குள்ளே மனுஷன் சட்டையை கழட்டி போட்டு படுத்துட்டான். பின்ன நான் என்ன போய் பேசுகிறது அவர்கிட்ட? ஓஹோ, நீ ஒன்று பண்ண, இப்போ நான் சொன்னேன்ல, இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாரு. அப்பையும் அந்த மனுஷன் அசரலைன்னா வந்து என்கிட்ட சொல்லு. நீ என்ன பண்ணுவியா? நான் ஏன் ஆள்கிட்ட சொல்கிறேன், இவங்கிட்டியா? அவர்கிட்ட சொல்லி, அவர்கிட்ட சொன்னால் அவர் சங்குக்கிட்ட சொல்லுவார்ல. ஆனால் ஓ சரி போகிறேன். ஏய் லூசு, நீ பார்க்குறேன்னு சொல்லிட்டு சந்திரமுகி மாதிரி போய் பார்த்துட்ருக்காத, புரியுதா? கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி பாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ தாண்டா அழகாக அப்படி நம்ம ஜிமினுடைய வீட்டை விட்டுட்டு என்ன பண்ணலாம், எப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே வெளியே வராரு. இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு பெரிய கம்பெனி தான் காட்டுறாங்க. அதில் உள்ள சிஇஓ தான் நம்ம ஜங்குக். அங்கே அவருடைய கேபினில் வந்து உட்காந்துட்டு இருக்க, அவர் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஜோன் அவுட் ஆன மாதிரி என்னத்தையும் யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போ அந்த ரூம்குள்ளே நம்ம யூங்கி தான் நம்ம ஜங்குக் கூட ஒர்க் பண்ணுறவர், கிட்டத்தட்ட இப்போ ஒரு மேனேஜர் அந்த மாதிரி போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு ஆள் நம்ம யூங்கி. இப்போ அவர் வந்து ஒரு ஃபைல்ஸை ஃபுல்லாக அப்படியே கையில் எடுத்துகிட்டு நம்ம ஜங்குக்குடைய கேபினை நாக் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே என்றாங்க.
நம்ம ஜங்குக்கா ஜோன் அவுட் ஆகி போய் உட்காந்துட்ருக்காரு. இப்போ நம்ம யூங்கி தான், டேய் ஜங்குக், டேய் ஜங்குக், ஆ ஆ சொல்கிறா, ஃபைல்ஸு அங்கே வச்சுட்டேன். என்ன ஒரு மாதிரி இருக்கா? ஆஹா ஒன்றும் இல்லை. இல்லையே, என்னத்தையும் பற்றி யோசிச்சுட்ருக்கியே, என்னாச்சு? வீட்டில் ப்ராப்ளமா? வீட்டிலலாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்புறம் ஒரு மாதிரி இருக்குது, வீட்டுக்கு போகவே பிடிக்க மாட்டேங்குது. வீட்டுக்கு போக பிடிக்க மாட்டேங்குதா? இல்லைடா, என்னால் அவன் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான்னு தோணுது. என்ன சொல்கிற? நான் டேவை பற்றி பேசிகிட்ருக்கேன். ஓ, ஏன் உன்னால் என்ன அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண போகிறான்? இல்லை மச்சான், நான் நேற்றுக்கு அவனை கூப்பிட்டு பேசலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் மூஞ்ச தூக்கி எங்கேயோ வச்சுருந்தான். என்ன நடந்தது ஒழுங்காக சொல்கிறா? இல்லை, நேற்றுக்கு காலையிலேருந்து அவனை பேசக்கூட நான் பார்க்கவே இல்லையா, மேலேயே இருந்தான். சரி கீழே கூப்பிடுவோம் பேசுவோன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன பண்ணுறது, எப்படி சொல்லி கூப்பிடுறது ஒன்றும் தெரியல. அதனால என்ன பண்ணிட்டேன், பக்கத்தில் தண்ணி இருந்தது, தண்ணி ஊற்றி கொடுன்னு சொல்லிட்டு கூப்பிட்றதுக்காக கூப்பிட்டேன். மேலேருந்து கீழே வந்தான், தண்ணி ஊற்றி கொடுத்துட்டு மூஞ்சை எங்கேயோ வச்சுட்டு நிற்கிறான். ஒரு மாதிரி வெறுப்பா ஒரு மாதிரி நின்றுட்டு இருந்தான். எனக்கு அவன் ஃபேஸை பார்த்ததும் ஐயோ ஓவராக பண்ணுறோம் போல் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி நீ போன்னு சொல்லி அமுச்சு விட்டேன். ஆனால் அவன் என்ன நினச்சான்னு சொல்லி தெரில மச்சான். ஓ, உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் வரலையா? இல்லை. சரி, அண்டர்ஸ்டாண்டிங்குன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற ஒரே இடம் அந்த ஒரு பாடி ரிலேஷன்ஷிப் தான். அதாவது எதனாவது இல்லை, ஒரு வாட்டி கூட என் சிம்டோர் கூட அவன் மேலே பட்டதில்லை. ரிங் போடுறப்ப அவன் கையை பிடிச்சது. அதை தவிர்த்து இப்போ வரைக்கும் தொட்டதே இல்லை அவனை. அப்போது ஃபஸ்ட் நைட்டில் என்னடா பண்ணேன்? தூங்கிட்டேன். தூங்கிட்டியா? ஆமாம், அரேஞ்ச் மேரேஜ் வேறு, எப்படி ஃபீல் பண்ணுவான்னு தெரியாது. எதுனா பேசிட்டு படுத்தா அதே பற்றி யோசிச்சிட்ருப்பான். அதான் அவன் கதவு தாப்பால் போடுற நேரத்தில் நான் படுத்து தூங்கிட்டேன். ஓ, இப்படி நீயும் எதுவுமே மூவ் எடுக்காமல் அவனும் எதுவுமே மூவ் பண்ணாமல் இருந்தால் எப்பட்றா? எனக்கு என்னமோ அவனுக்கு என் கூட இருக்கிறது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதுன்னு தோணுது மச்சான். உனக்கு அவனுக்கு பிடிக்குமா? ஆ பிடிக்கும். எப்படி பிடிக்கும்? அமைதியாக இருப்பான், அழகாக இருப்பான். அப்புறம் என்ன? நல்லா சமைப்பான். அப்புறம் சொல்கிறா. அப்புறம் பார்த்தியா, உனக்கே அவனை பற்றி ஒழுங்காக தெரில. ஏய் அப்படிலாம் இல்லைடா. அப்படி தான் பாரு, அவன் சமைக்கிறத பற்றி சொல்லியிருக்க, ஆனால் அவன் சமைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி அதை வந்துட்டு சொல்லியிருக்கியா? இல்லை. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஜிம்மில் எனக்கு நிறைய சமைச்சு போடுவான். அவன் சமைச்சு போடுறது எல்லாத்தையும் நான் உட்காந்து சாப்பிட்றப்போ ஒரு திருப்தியாக என்னை பார்ப்பான் பாரு, அதுவே போதும்டா, எனக்கு சாப்பாடே தேவையில்லன்ற மாதிரி தோணும். அவன் ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருக்கும், சிரிச்சிட்டு அவ்வளோ அழகாக இருப்பான் என்னை பார்க்குறப்போ. அந்த மாதிரி நீ சாப்பிடும்போது அவனை பார்த்துருக்கியா? இல்லை. இன்னொன்று, நான் குளிச்சுட்டு வரும்போது கையில் டவலோடு நிற்பான் என் தலையை தவிட்டு விட்றதுக்கு. அதை பண்ணியிருக்கானா? முதல்ல குளிச்சுட்டு முன்னாடி போயிருக்கியா? இல்லை. ஏன்? இல்லை, புதுசாக கல்யாணம் ஆனது, ஷர்ட் இல்லாமல் போயிட்டு அவன் முன்னாடி நின்னா நான் வேறு ஏதோ ட்ரை பண்ணுறேன்னு நினச்சிப்பான்ல. டேய், அவனை கட்டினவன் தான். இருந்தாலும் எனக்கு அவன் புதுசு, நானும் அவனுக்கு புதுசு இல்லை. எனக்கு அவனை பிடிக்கும், அவனுக்கு என்னை பிடிக்குமான்னு தெரியாதுல்ல. ஓ அப்படி. சரி ஒன்று பண்ணு, அவன் செய்கிற சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணு. அவன் பார்த்துட்டான்னு சொல்லிட்டு திரும்பாத, அவனை பார்த்து ரசி. அப்போ அவன் யோசிப்பான், என்ன இவன் என்றைக்கே இல்லாமல் இப்படி பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்ச் இருக்கும்.
வந்து பேசவாது ட்ரை பண்ணுவான், இல்லை நீ பேசும்போது காது கொடுத்து அது கேட்பான். புரியுதா? ஒர்க் ஆகுன்ற ஒர்க் ஆகும், சரி ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி கிட்ட நம்ம ஜங்குக் சொல்லிட்டு வேலையை ஆரம்பிக்கிறாருடா. ஆக்சுவலி என்னென்னா, நம்ம டேக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 2.5 months அந்த மாதிரி இருக்கும்டா. 2 பேருக்குள்ள எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் கிடையாது. இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்றதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது கூட தெளிவாக தெரியாத அளவுக்கு சீக்கிரமாக மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் நம்ம ஜங்குக் சைட் பார்த்தா அவருக்கு மனசார டேவை பிடிக்கும், நம்ம டே சைட் பார்த்தா அவருக்கும் மனசார ஜங்குக்கை பிடிக்கும். பட் ஆனால் இந்த ரீசன்னால் தான் எனக்கு அவரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு ஒரு லவ்வை சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு 2 பேருமே வந்து எப்படி லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் துடிச்சிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக் காட்டுறாங்க அவருடைய வேலைகளை பார்த்துட்ருக்காரு. நம்ம டேவை பார்த்தா அவரும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு சரி இன்றைக்கி நம்ம சமைக்கலாம், என்ன சமைக்கலாம், அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காரு. அப்போ தான் யோசிக்கிறாரு, அச்சோ நம்ம கிட்டத்தட்ட 2 months ஆகிடுச்சு, அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு கூட தெரியாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்போது சரி பரவாயில்ல, தெரிஞ்ச டிஷ் எல்லாத்தையுமே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கும் போயிட்டு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு நம்ம டேக்கு தெரிஞ்ச எல்லா டிஷ்ஷும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு உப்பு காரம் மாறாமல் அழகாக செஞ்சிட்ருக்காரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. கிட்டத்தட்ட ஈவினிங் ஆகிடுது. நம்ம டே வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிச்சனெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மேலே பெட்ரூம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு துணிமணி எல்லாம் மடித்து வச்சுட்டு அவரும் குளிச்சுட்டு வராரு. நம்ம ஜங்குக் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்போ அழகாக நம்ம ஜங்குக் வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே சாப்பாடு அவ்வளோ வாசனை வீட்டில். ஆனால் நம்ம ஜங்குக்கால் டக்குன்னு அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. என்னென்னா மேலேருந்து கீழே நம்ம டே தலையை தொட்டிட்டு கீழே வராரு. நம்ம டேக்கா ஒரே ஆச்சரியம், என்னடா இது மனுஷன் இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டே கீழே வந்த உடனே டவலை எடுத்து அங்கே ஒரு கவுச் மேலே அப்படியே விரித்து போட்டுட்டு டக்குன்னு நம்ம ஜிம்மின்னு சொன்னது எல்லாமே ஞாபகம் வருது. இப்போ அப்படியே குடுன்னு ஓடி போயிட்டு நம்ம ஜங்குக் கையில் இருந்து பேக் எடுத்துகிட்டு வாங்க குளிச்சுட்டு வந்துடுங்க, நான் உங்களுக்கு சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக நம்ம ஜங்குக்குடைய ஐஸை பார்த்து சொல்ல நம்ம ஜங்குக் அந்த இடத்துல விழுறாரு. முதல்ல வாய் எடுத்து நம்ம ஜங்குக்கு டே நீ சாப்பிட்டியா? இல்லை, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓ சரி, நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன், பாத்ரூமில் டவல் இருக்குது, நீங்கள் குளிச்சுட்டு வந்துடுங்க, நான் சாப்பாடு எல்லாமே எடுத்து வைக்கிறேன். ஓகே, பேக் நான் வச்சுக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டே க்யூட்டாக அப்படியே சொல்லி நம்ம ஜங்குக்கு அமுச்சு விட்றா. நம்ம ஜங்குக்கு நம்ம டே கிட்ட பேசிவிட்டு திரும்பி படிக்கட்டு ஏறும்போது உதட்டில் ஒரு ஸ்மைல் வருது. ஆஹா, கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறானே, நம்ம யூங்கி சொன்ன மாதிரி நடக்கும் போலையே அப்படின்ற மாதிரி அப்படியே யோசிச்சுட்ருக்க. இப்போ அப்படியே மேலே ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறாரு. ரூம்குள்ளே போனோடனே பார்க்குறாரு எல்லாமே அவ்வளோ க்ளீனாக இருக்குது. இத்தனை நாள் இல்லாமல் நம்ம ஜங்குக்கு இப்போ தான் ஒன்று ஒன்றா நோட்டீஸ் பண்ணுறாரு. அவருடைய சென்ட் பாட்டில் உட்பட அழகாக அடுக்கி வச்சுருக்காரு நம்ம டே. அழகாக அப்படியே அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போக டவல் எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுருக்காரு. அப்படியே குளித்து முடிச்சுட்டு கீழே இறங்கி வர நம்ம டே டைனிங் டேபிளில் அவர் பண்ண எல்லா டிஷ்ஷையும் அப்படியே வகையாக ரகரகமாக அடுக்கி வச்சிட்ருக்க. நம்ம ஜங்குக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியும். ஒரு மாதிரி அப்படியே வைட் ஐஸோடு பார்த்துட்டு இப்போ அப்படியே அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு டக்குன்னு அப்படியே கீழே இறங்கி போகிறாரு. நம்ம டே நம்ம ஜங்குக்கை பார்த்த உடனே உட்காருங்க, சாப்பிட ஆரம்பிங்க. இல்லை நீங்கள் சாப்பிட்டு முடிங்க, நான் பார்த்துக்குறேன். ஓகே, டவல் எங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக் கையிலேருந்து டவலை வாங்கிட்டு நம்ம டே வந்து அழகாக ஜங்குக்கை உட்கார வச்சுட்டு சாப்பாடு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம ஜங்குக் கேட்க எடுத்து வச்சு சாப்பிட்டுருக்காரு. இப்போ பக்கத்தில் இருக்க சேரில் அப்படியே நம்ம டே உட்கார நம்ம ஜங்குக் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நம்ம டே சாப்பிடும்போது இப்போது நம்ம ஜிமின் சொன்னது ஞாபகம் வருது. அவர் அந்த சாப்பிட்றப்போ விரலை லைட்டாக இது பண்ணுறது, அவர் ருசிக்கிறப்போ அவர் அந்த லிப்ஸ் மூமெண்ட்டு
இது எல்லாத்தையுமே பாருடா அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. அதெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நோட்டீஸ் பண்ண ட்ரை பண்ணேன். நம்ம ஜங்குக்கு நம்ம யூங்கி சொன்னது ஞாபகம் வருது. என்னென்னா சாப்பிடும்போது நம்ம ஜிமின் வந்து ரசிப்பாருன்னு சொன்னார் இல்லையா. அந்த இது வந்து தாட் ஞாபகம் வந்து நம்ம ஜங்குக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது லைட்டாக நம்ம டேவை பார்க்க நம்ம டே ஆல்ரெடி நம்ம ஜங்குக்கை பார்த்துட்ருக்காரு. ஐயோ ஜங்குக் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவருடைய லுக்கை அப்படியே வேறு இடத்துக்கு மாற்ற இப்போ நம்ம ஜங்குக்கு லைட்டாக சிரிப்பு வருது. பட் அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு டக்குன்னு டே சொல்லுங்கள், சாப்பாடு நல்லா இருக்கு. என்ன சார்? சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னேன். தேங்க்யூ. தேங்க்ஸா? இல்லை, நல்லா இருக்குன்னு சொன்னால் தான். ஓ சரி, ப்ளேட் எடு, நீயும் சாப்பிடு. நீங்கள் சாப்பிட்டு முடிங்க. இங்கே பாரு, ப்ளேட் எடு, சாப்பிடுன்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம டே தான் அழகாக அப்படியே பிளேட் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்க நம்ம ஜங்குக் கரெக்டாக அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்றாரு. அவரே எழுந்திரிச்சு போயிட்டு அதிசயமாக பிளேட்டை கொண்டு போய் வச்சுட்டு அதை வாஷ் பண்ணி கவுத்திட்டு வர்றாரு. இப்போது வரும்போது தான் பார்க்குறாரு நம்ம டே வந்து குளிச்சுட்டு இருந்திருப்பார் இல்லையா. குளிச்சுட்டு தலை தொட்டிகிட்டே இருந்திருப்பார். நம்ம ஜங்குக் வந்ததும் அதை அப்படியே விட்டுட்டு நம்ம ஜங்குக் கையிலேருந்து பேகெல்லாம் வாங்கிட்டு சாப்பாடு போட ஆரம்பிச்சிருப்பார். தலையும் ஒழுங்காக தொட்டி இருக்க மாட்டார். நம்ம ஜங்குக் அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் டவல் நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கிட்டேருந்து வாங்கி போட்டிருப்பார் இல்லையா, அதே ஈர டவல் எடுத்து நம்ம டே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவருடைய தலை மேலே போட்டு லைட்டாக நம்ம ஜங்குக்கு வந்து தொடச்சி விட்டு ஸ்டார்ட் பண்ண நம்ம டேக்கு ஹார்ட் பீட்டெல்லாம் ரேஸ் ஆகுது. கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. என்னடா இது டக்குன்னு தெரியாமல் இப்படி பண்ணுறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷம் அவருக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே ஸ்டன் ஆகி அதே பொசிஷனில் உட்காந்துட்ருக்க நம்ம ஜங்குக்கும் வர ஒரு மாதிரி படப்படன்னு அடிக்குது. ஐயோ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியலையா அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம ஜங்குக்கும் அப்படியே தலையை துவட்டி வச்சுட்டு அந்த டவலை எடுத்துகிட்டு சேரில் போட்டு சாப்பிடு. என்னங்க புதுசாக எப்படிலாம்? இங்கே பாரு, வாங்க போங்கலாம் பேசாத, ஜங்குக்னு கூப்பிடு போதும். சரி சாப்பிடு. ஆமாம், எதுக்கு இத்தனை டிஷ்ஷு? இல்லை, உங்களுக்கு எது பிடிக்கும்னு தெரியல, அதான் எல்லாத்தையுமே செஞ்சேன். ஓ சரி, எனக்காக இப்படி தான் டெய்லி வெயிட் பண்ணிகிட்ருப்பியா? ஓ சரி சரி, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேப் அப்படியே சாப்பிட வைக்க இப்போ நம்ம டே பண்ண வரையும் நம்ம ஜங்குக் பண்ணுறாரு. நம்ம டே சாப்பிடும்போது அவருடைய அந்த லிப்ஸ் அசைவு, அப்படியே அவர் கையில் சாப்பாடு ஊட்டி இருக்கும்போது அதை அப்படியே அவருடைய லிப்ஸ் வச்சு எடுக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜங்குக் வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்க ஒரு மாதிரி கல் பண்ணிக்கிட்டு நம்ம டேவை பார்த்து டே இல்லை ஒன்று சொல்லணும்னு தோணுது, சொல்லுங்கள். சாரியா? எதுக்கு? அது இல்லை, நீ இப்படி வெயிட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. நீ சொல்லியிருந்தனா நான் சீக்கிரம் வந்திருப்பேன். டெய்லியும் அப்படி வெயிட் பண்ணி வச்சு சாப்பிடாம இருந்து சாரி. இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. நான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும்ல, நான் சொன்னேன்னு சொல்லிவிட்டு எல்லா ஒர்க்கையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா அப்புறம் உங்கள் ஒர்க்கெல்லாம் யார் பார்க்குறது? அதனால தான் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நானாக கூட அப்புறம் சாப்பிட்டுப்பேன், வேலையை ஒதுக்கி போட முடியாதுல்ல, அதனால தான். புரியுது, இருந்தாலும் என் ஆறுதலுக்கு சாரி சொல்லிக்கிறேன். சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டே வந்து அப்படியே சாப்பிட வைக்க இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம டேவும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அவருடைய பிளேட்டை எடுத்துகிட்டு போக நம்ம ஜங்குக் உடனே வந்து பின்னாடியே அவர் அந்த டீப்பா மேலே எல்லாத்தையுமே அந்த டேபிள் மேலே எல்லாத்தையுமே வந்து நம்ம டே வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பார் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்று ஒன்றா நம்ம ஜங்குக் வந்து வச்சிட்ருக்காரு. நம்ம டேக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது சாப்பிட்டு வந்து மேலே போயிட்டு வேலையை பார்க்குறவன் இன்றைக்கி கூடயே இருந்து வேலை செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஒரு சந்தோஷத்தில் அப்படியே பிளாங்காகி ஒரு ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்க. இப்போ நம்ம டே தான் சாப்பிட்டுட்டு டேபிளெல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு சரி தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே ஸ்டெப்ஸ் ஏறா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே அந்த சேர் பக்கத்துலேயே ஒரு மாதிரி இப்படியே தயங்கி நின்றுட்டு டக்குன்னு டே சொல்லுங்கள்.
வெளியே துணி எதனா காய போட்டியா? ஆ ஆமாம், காலையில் போட்டேன். எடுத்துட்டியா? இல்லை, எடுக்கல. நாளைக்கு காலையில் எடுத்துக்கிறேன். இல்லை, நைட்டு மழை வர மாதிரி இருக்குது, வா எடுக்கலாம். என்னது? வா, அது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கே வந்து வாலண்டியராக கூப்பிட்டு நம்ம டேக்கு அப்படியே கையும் பிடிக்கல, அப்படியே ஒரு மாதிரி அப்படியே கிளின்னு இருக்கு அவருக்கு. இப்போ உடனே கூட நம்ம ஜங்குக் பின்னாடியே ஓடிட்டு வெளியே இருக்க துணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்ருக்கா. இப்போ அங்கே வந்து ஒரு குட்டி புல்வெளி மாதிரி இருக்குடா, அது மேலே நம்ம ஜங்குக் உட்காந்துட்ருக்காரு. இப்போ நம்ம டே வந்து ஒரு துணி எடுத்துகிட்டு இருக்கும்போது அதுலேருந்து ஒரு துணி பறந்து போயிட்டு நம்ம ஜங்குக் பக்கத்தில் போயிட்டு விழுது. இப்போ அந்த துணியை போயிட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு கீழே போய் குனிஞ்சு எடுக்க இப்போ நம்ம ஜங்குக் தான் டக்குன்னு உட்காரேன். ஆ இல்லை, நிலா வெளிச்சம், காற்று நல்லா அடிக்குது, அதான் கொஞ்சம் உட்காந்துட்டு போகலான்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் எடுத்த துணி எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு உள்ளே கொண்டு போய் கவுச்சில் தூக்கி விட்டு இருந்துட்டு குடுக்குன்னு ஓடி வந்து நம்ம ஜங்குக் பக்கத்தில் அப்படி பொறுமையாக உட்காந்துக்கிறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு நிலாவை பார்த்துக்கிட்டே அப்படியே ரசிச்சுட்டு இருக்க நம்ம டேவும் என்னடா இவன் நிலாவே பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே நிலாவை பார்க்குறாரு. நம்ம டே நிலாவை பார்க்குற நேரம் நம்ம ஜங்குக் நம்ம டேவை பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நிலா வெளிச்சத்தில் அவருடைய அந்த முடி சிலுக்கிறது, அந்த கண் அப்படியே பளபளன்னு தெரிகிறது, அவருடைய ஸ்கின் இன்னும் க்ளோவாக தெரிகிறது, அந்த நிலாவை பார்த்தது அவருடைய உதட்டில் வர அந்த சின்ன ஸ்மைல், அது எல்லாத்தையுமே அப்படியே குட்டி குட்டியாக நோட்டீஸ் பண்ண இப்போ நம்ம டே தான் டக்குன்னு நம்ம ஜங்குக்கை பார்க்க நம்ம ஜங்குக் நிலாவை பார்க்குறாரு. இப்போ உடனே நம்ம டே நம்ம ஜங்குக்கோடைய ஐஸை பார்க்குறது, அவருடைய அழகான அந்த முடியை பார்க்குறது, அவருடைய கன்னத்தில் இருக்க அந்த குட்டி தலைமை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் டேய், நான் ஒன்று உங்ககிட்ட கேட்கணும். கேளுங்க. உனக்கு என்ன பிடிக்குமா? என்ன திடீர்னு எப்படி கேட்டீங்க? இல்லை, எனக்கு ஒரு கன்க்ளூஷனே தெரியல டே. நான் உன்னை அரேஞ்ச் மேரேஜ் வேறு பண்ணனா, ஃபஸ்ட் நைட்டில் கூட உன்னை நான் பயமுடுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் குடுக்குன்னு ஓடி போய் படுத்துட்டேன். ஆனால் நீ அதை எப்படி நினச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அதே மாதிரி நேற்று உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நான் உன்னை கீழே கூப்பிட்டேன், தண்ணி எடுத்துக்கிட்டேன்ல அது. ஆனால் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. எனக்கு ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து இவங்ககிட்ட புலம்பிட்டேன்னா அவன் தான் சொன்னான், கொஞ்சம் கொஞ்சமாக அவன்கிட்ட பேச ட்ரை பண்ணடா, அவன் பேசுவான்டான்ட்டு. இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உன்னை அந்த 2 மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே டீப்பாக லவ் பண்ணியிருப்பேன். இப்பயும் லவ் பண்ணுறேன் தான், ஆனால் இந்த மாதிரி க்ளோஸாக உட்கார்றது இதெல்லாம் 2 மாதம் மிஸ் பண்ணிட்டேன்ல, ஒரு மாதிரி இருக்குது. உன்னையும் ஹர்ட் பண்ணியிருப்பேன், சாரிண்ணே. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லு, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் டே. இங்கே அது எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் பிடிக்காமலே அவங்கள மேரேஜ் பண்ணிக்கலாம் ஒத்துக்கிட்டேன். எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் தான். ஆனால் என்ன, மேரேஜ்க்கு முன்னாடி நீங்கள் இவ்வளோ பிஸியாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் கட்டியிருக்க மாட்டேல்ல? இல்லை, அப்படி கிடையாது. அப்போயே எதுனா ஒரு சேஞ்ச் பண்ணியிருப்பேன் உங்களை பேசுகிறது. அட்லீஸ்ட் நானாவது வந்து பேசுகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சேஞ்சஸ் அதெல்லாம் பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு உங்களை பற்றி அப்போ எதுவுமே தெரியாது. அதான் இவ்வளோ நாள் கேப் ஆகிடுச்சு. இன்றைக்கி நானும் ஜெமன் கிட்டே போனேன், அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அது அவன் சொன்னால், நீ அவரை பார்க்குற கண்ணோட்டமே சரியில்லைடா, கொஞ்சமாவது அவரை நோட் பண்ணுன்னு சொன்னான். நானும் அவன் சொன்ன மாதிரி பண்ணேன். நான் அதுக்கப்புறமேட்டு தான் ரியலைஸ் பண்ணுறேன், உங்களை நான் ஃபஸ்ட்டு நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்தாலே ஷையாவேன். ஆனால் இப்போ உங்களுடைய சின்ன சின்ன அசைவுகளுக்கே எனக்கு ஒரு மாதிரி உள்ளெல்லாம் குழுகுலன்னு ஒரு மாதிரி வெக்கமாக வருது. அது சொல்கிறதுக்கு கூச்சமாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ இவன் என் புருஷன்னு சொல்லிக்க ஒரு மாதிரி கிளுகிளுன்னு ஜாலியாக இருக்குது. எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சரி, சாரி.
இல்லை, அப்படி பார்த்தா நானும் சாரி. ம். டே, நீ மேரேஜில் ஒரு விஷயம் கேட்டல, என்னது? இல்லை, ரிங் போட்டதுக்கப்புறம் எல்லாருமே கிஸ் பண்ண சொன்னாங்க. நீ நான் கிஸ் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தேன், ஆனால் உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லி நான் பண்ணலை. எனக்கு புரிஞ்சுது அன்னைக்கு. அதை இப்போ பண்ணலாமா? ஆ, இல்லை ஒன்றும் இல்லை, விட. இல்லை, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டே சொன்னோடனே பொறுமையாக நம்ம ஜங்குக்கு நம்ம டேயோடைய சீக்ஸை லைட்டாக அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு அவருடைய தம் ஃபிங்கரை வச்சு நம்ம டேயோடைய சீக்ஸை அப்படியே லைட்டாக அப்படியே ரப் பண்ணிகிட்டே இருக்காரு. இன்ச் பை இன்ச் நம்ம ஜங்குக் நம்ம டேயோடைய ஃபேஸ்க்கு கிட்ட வராரு. அவ்வளோ அழகாக சாஃப்டாக ஒரு லிப்ஸில் கிஸ் கொடுக்க நம்ம டேக்கு அப்படியே அப்படியே மனசெல்லாம் பட்டாம்பூச்சா பறக்குது, விட்டு அது கருப்பாம்பூச்சா மாறிடும் போல். அந்தளவுக்கு அப்படியே படன்னு இருக்கு அவருக்கு. அந்த நிலா வெளிச்சம், சில்லுன்னு காற்று, அவருக்கு அவ்வளோ குளிருது. ஆனால் அந்த கிஸ் பண்ணும்போது ஒரு ஒரு வார்ம்னஸ் அவருடைய பாடி ஃபுல்லாக அப்படியே சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகுது. அவருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த ஒரு குட்டி கிஸ்ஸு. நம்ம ஜங்குக்குடைய சீக்ஸை நம்ம டேவுக்கு பிடிச்சிட்டு அந்த கிஸ்ஸை கொஞ்சம் டீப்பாக கொண்டு போயிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு 2 பேருமே அவங்களுடைய நெத்தியை அப்படியே ஒன்று சேர்த்து வச்சுட்டு அப்படியே டீப் பிரெத் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நம்ம ஜங்குக் தான், இனிமேட்டு ஒரு நிமிஷம் கூட வேலை முடிச்சுட்டு வந்து உன்னை பிரிஞ்சிருக்க மாட்டேன். காலையிலேருந்து பிரிஞ்சிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அது சராசரி வாழ்க்கைக்கு வராது. வேலைக்கு போனோம். ஸோ நீ வீட்டிலே இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். உனக்கு அப்படி தோணுச்சுன்னா பண்ணுறேன், கூட கம்பெனியில் எனக்கு குட்டி குட்டி ஹெல்ப் பண்ணி கொடு. அப்படியே கொஞ்சம் 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 இல்லை, சாப்பாடுனா நானே எழுந்து வச்சுட்டு போய்ட்டு சாப்பிடணும், வேலை இருக்கும். நீ இருந்தனா ஊட்டி விட மாட்டியா? ஆ, ஊட்டி விடுவேனே. காஃபி போட்டு கேட்டால் அங்கே உள்ள மெய்ட்ஸ்லாம் காஃபி நல்லா இருக்காது, நீ போட்டு கொடுத்தா சூப்பராக இருக்கும், எனக்கு போட்டு தர மாட்டியா? போட்டு தரேன். நீ வீட்டில் இருந்து வேலை பார்க்குறிய, எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக அடுக்கி வச்சுட்டு அங்கே என் டேபிள் எல்லாமே கலைஞ்சிருக்கும், வந்து அடுக்கி தர மாட்டியா? அடுக்கி தரேன். எனக்கு அப்பப்போ ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகும். அப்போ இந்த மாதிரி ஒரு குட்டி கிஸ் கொடுத்து கம்ஃபர்ட் ஆக மாட்டியா? கம்ஃபர்ட் பண்ணுவேனே. இது போதுமே, நாளிலேருந்து என் கூட வந்துடு. சரி. நீ என் கூட இருந்த மாதிரி இருக்கும், நீ என்னை பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும், நான் உன்னை பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு இப்படி பண்ணுறதெல்லாம் சாரி. இல்லை, இவ்வளோ ஆசை இவ்வளோ வச்சுட்டு இத்தனை நாள் எப்படி நீங்கள் பொறுத்திருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாம் உனக்காக தான். நீ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிட்டேன்னா அப்புறம் என்னை ஒரு மாதிரி பண்ணுவேன்னு நினச்சிருவல்ல. அந்த மாதிரி ஒரு தாட் உன் மைண்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னா. இப்போ மட்டும் அப்படி யோசிப்பேன்னு சொல்லி நினைக்கலையோ, உள்ளுக்குள்ள பயம் இருக்குது. ஆனால் இப்போ போயிடுச்சு. அப்படியா? நீ உண்மையாக சொல்கிறேன், செம்மையாக இருக்கடா நீ, அவ்வளோ அழகாக இருக்க. அழகை பார்த்து தான் முதல்ல மயங்கினேன், அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணிட்டேன். நான் கண்டுக்கலனாலும் எனக்காக சாப்பிட்றதுக்கெலாம் வெயிட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கஷ்டம் இல்லை அதெல்லாம்? இல்லையே, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. நாளைக்கு ஜிம்மினை போய் கேட்டால் தெரியும். அவன்கிட்டலாம் எதுவும் நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்? நான் 2 மாதமாக அவங்ககிட்ட புலம்பிகிட்ருக்கேன், உங்ககிட்ட எப்படி பேசுகிறதுன்னு தெரியல, பழகுறதுன்னு தெரியலன்ட்டு. சோ சாரிடா. பரவாயில்ல, இப்போ வந்துட்டிங்கள, அது போதும். டே,
ஐ லவ் யூ. லவ் யூ டூ. இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசினேன், இப்போ என்ன காற்றுலேயே தூத்து விட்றேன். லவ் யூ டூ. சரி போமா. எங்கே? தூங்குறதுக்கு. தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்கு 2 பேருமா சேர்ந்து அழகாக அப்படியே பெட்ரூமுக்கு போயிடுறாங்கடா. அப்படியே இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சி அப்படி நல்லா தூங்கிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுது. நம்ம ஜங்குக் வழக்கம் போல் ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறாரு. நம்ம இப்போ தான் எழுந்திரிச்சு நல்லா சோம்பல் முடிச்சுட்டு கொட்டாய் விட்டுட்டு இருக்க, ஐயோ மணி 8:30 ஆகிடுச்சு, கிளம்பியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பெட்லேருந்து எழுந்திரிச்சு இப்படி காத்திரும்பா பார்த்தா கவுச்சில் உட்காந்துட்ருக்காரு. நல்லா கோட் ஷூட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு உட்காந்துட்ருக்காரு. நம்மகிட்ட ஒரு மாதிரி கண்ணை கத்திக்கிட்டு ஜங்குக்கை பார்க்க, நம்ம ஜங்குக்கு போன்னு என்ன இல்லை போயிருப்பீங்கன்னு நினச்சேன், உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன்னா எப்படி போயிருப்பேன், டைம் ஆகிடுச்சு, அது ஏன் ஆஃபீஸ், நான் எப்போ வேணால் போகலாம், எப்போ வேணால் வரலாம், நான் போய் பொறுமையாக ரெடியாகும், ஒரு 5 மினிட்ஸ் டக்குன்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தான் டக்குன்னு கொடுக்கணும் ஓடி போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே தலையெல்லாம் தோறிட்டு அப்படி தலையெல்லாம் வாரிட்டு அழகாக அப்படியே கிளம்பி நம்ம ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்க, இப்போ வந்து நம்ம ஜங்குக்கு எழுந்துருச்சு அவருடைய கோடெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கிட்ட நடந்து போயிட்டு நம்ம டேயோட இடுப்பை சுற்றி கையை போட்டு அப்படியே கிட்ட இழுத்து மார்னிங் கிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டேயோடைய லிப்ஸில் சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயோடைய கையை பிடிச்சிட்டு ஜாலியாக அப்படியே வீட்டை விட்டு வெளியே வராரு. இப்போ நம்ம ஜிமினை தான் காட்டுறாங்க. அவர் அப்படியே நம்ம டேவோட வீட்டு சைடாக அப்படி நடந்து வந்துட்டுருக்காரு. இவங்க 2 பேர் கை கோர்த்துட்டு நின்றுட்டுருக்கிறத பார்த்ததும் நம்ம ஜிமின் தான் அப்படியே தூரத்தில் இருந்து சிப்புடுறா ஓவர் நைட்டில் ஒன்றா நீங்கள் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. இப்போ ஒரே நம்ம ஜிமின் நோட்டீஸ் பண்ணதும் இங்கே இருங்க ஒரே நிமிஷம், ஜிமின் வந்திருக்கான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு எங்கேயே நிற்க வச்சுட்டு குடுன்னு நம்ம ஜிமின்கிட்ட ஓடி போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக்கிங்லேயே ஜிமின் ரொம்ப தேங்க்ஸ்டா, இது சொன்னனால தான் அவருடைய ஒவ்வொரு அசைவையும் நோட்டீஸ் பண்ணேன். இவங்க ஜங்குக்கிட்ட நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஜங்குக்கும் என்ன மாதிரி தாண்டா இருந்திருக்காரு. ரியலி தேங்க்யூடா. ஆமாம் நீ என்ன இந்த சைடு? இல்லை எப்படியும் நேற்று சொன்னால் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன், சரி ஆறுதல் படுத்தோன்னு வந்தேன், பரவாயில்ல. எங்கேயும் போகிறீங்க போறியே? எங்கேயும் இல்லை, ஆஃபீஸ்க்கு தான். அவர் கூடயா? அங்கேயே போக போறியா? ஆமாம், இதுக்கப்புறமேட்டுலாம் பிரிஞ்சிருக்கிறது ஐடியாவே இல்லை. 24/7 அவர் கூட தான் இன்வைட்டேன். அதுவும் இல்லாமல் சண்டே வர லீவ் போடுறேன்னு சொல்லியிருக்காரு தெரியுமா? அப்படியா? மக்கு சண்டேனாலே எல்லாருக்கும் லீவு தான்டா. இந்த மனுஷன் ஒரு நாள் வீட்டில் இருந்தது இல்லைடா. ஓஹோ சரி என்ஜாய் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினை அப்படியே அமுச்சு விட்டுற நம்ம டேவும் குடுக்குடுன்னு ஓடி வந்துடுறாரு. இப்போ அப்படியே காரில் அப்படியே முன்னாடி உட்காந்துட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. காரில் வர அப்பப்போ நம்ம டேவை இழுத்து கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. நம்ம டேவா வச்சோ போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ஜங்குக்கு அவ்வளோ அட்டாச்சாக இருக்கா. இப்போ அப்படியே அழகாக அந்த கார் வந்து நம்ம ஜங்குக்குடைய ஆஃபீஸ் நோக்கி போயிட்டுருக்குடா. ஆஃபீஸில் போய் பார்த்தா எப்போவுமே நம்ம ஜங்குக் தனியாக ரகடாக வருவார். ஆனால் இன்றைக்கா சிரிச்ச முகத்தோட கையில் அவருடைய அப்படியே கட்டினவனை அப்படியே கையிலே பிடிச்சிட்டு கூப்பிட்டு வர அங்கே இருக்கவங்க எல்லாருமே நம்ம டேக்கும் சேர்த்தே வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம நேராக நம்ம ஜங்குக்குடைய கேபின்குள்ளே போயிட்டு அங்கே உள்ள எல்லா வேலைகளையும் ஆரம்பிச்சிட்றாரு. அடுக்கி வைக்கிறது, தொடச்சி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆரம்பிக்கா. நம்ம ஜங்குக்கா ஒரு சேரில் உட்காந்துட்டு நம்ம பண்ணுற எல்லா வேலையும் உட்காந்து பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம தான் ஒரு டேபிளை தொடச்சிட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக்கு போயிட்டு அப்படியே நம்ம பேக் ஹக் பண்ண நம்ம ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுது. என்ன இது ஆஃபீஸு, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதே நம்ம ஜங்குக் என்ன ஆஃபீஸாக இருந்தானே என் ஆஃபீஸு, நான் என்ன வேணால் பண்ணுவேன், முடிஞ்சால் இங்கே மேட்ரு கூட பண்ணுவேன், அதெல்லாம் எவனும் கேட்கக்கூடாது, ஓகே? என்னங்க பேசுகிறீங்க? யாராவது உள்ளே வந்துட்டு போகிறாங்க, வந்தால் வந்துட்டு போட்டோம். என் ஆள் கூட நான் ரொம்ப 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 க்ளோஸ் ஆகிட்டேன்ட்டு பார்த்துட்டு போட்டோம். போய்ட்டு வேலையை பாருங்க
போகிறேன். போங்க. போகிறேன்டா. நீ என்ன வேலை பார்த்துட்ருக்க அதை பாரு. நான் வேலை தானே பார்க்குறேன். இது என்ன இப்படி பிடிச்சிட்ருக்குறதா? ஆமாம், விழுந்துட்டேண்ணா. அச்சடா, இந்த 2 மாதம் இந்த கேரிங் எங்கே போச்சுன்னு தெரியலையே. டேய், சரி 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 சரி, நீ இப்படியே பிடிச்சிக்கோங்க, நான் தொடச்சி முடிக்கிறேன். எப்போ சொன்னியே? இது நியாயமான பேச்சு. நீ தொட, நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை அழகாக அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே பிடிச்சிட்ருக்க நம்ம டே பாட்டுன்னு அழகாக அப்படியே தொடச்சி முடிச்சுட்டு அந்த துணி எல்லாத்தையும் ஒரு இடமா வச்சுட்டு, அப்பாடா வேலையெல்லாம் முடிஞ்சுது, போங்க போய்ட்டு வேலையை ஆரம்பிங்க. போகிறேன். போகணுமா? போ. போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கும் போயிட்டு ஒர்க் ஆரம்பிக்கிறாரு. இடையில கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அவருக்கு ஸ்நாக்ஸ் ஊட்டி விடுறது, நம்ம ஜங்குக்கு மடியில் உட்காந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறது, அவருக்கு ஃபைல் எல்லாத்தையும் அடுக்கி கொடுக்குறது, காஃபி போட்டு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம டே பண்ணி கொடுத்துட்ருக்க நம்ம ஜங்குக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு. நம்ம டே கிட்ட இருக்கும்போது ஒரு நிமிஷம் அந்த கேபினை விட்டு அப்படிக்கா நகர்ந்து போனாலும் டக்குன்னு கேபினை விட்டு எங்கே போனாயவன் அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிச்சிடுறாரு. இப்படியே போயிட்டுருக்கா. அவ்வளோ அழகாக டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் 5 o'clock போலேயே அழகாக அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம டே கூட வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிற வரையில் பார்க் பக்கத்தில் நின்று ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாரு நம்ம டேக்கு. டே செம்ம ஹாப்பி. ஏன்னா மேரேஜ் ஆகி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து அவர் கையால் ஒரு விஷயம் வந்து வாங்கி கொடுக்குறது. இப்போ அப்படியே ஜாலியாக அதை சாப்பிட்டுக்கிட்டு நம்ம டே ஜங்குக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படியே 2 பேருமா சேர்ந்து கொஞ்சம் நேரம் அந்த சன்செட்லேயே நடந்து வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து வழக்கம் போல் நேற்று நைட்டு மாதிரி துணி மடிக்கிறது, சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே அந்த கார்டனில் உட்காந்துட்டு அப்படியே அந்த நிலாவே ரசிச்சுட்டு இவங்களும் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போய் படுத்து தூங்குறது, நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்படியே அவங்களுடைய லைஃப் வந்து ஒரு அழகான ஒரு ரொட்டீனாக மாறுது. ஓகேடா, நான் இதை எங்கேயும் முடிக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு தெரில, பட் ஆனால் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட்டு சேனலை விசிட் பண்ண மறந்துடாதீங்க. அதுலேயும் இது மாதிரி நிறைய ஃபீல் குட் மூவிஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ சீரீஸ் கூட இருக்குது. நான் எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் நான் இப்போயே போய்ட்டு பப்ளிக்கில் போட்டுடுறேன். ஓகேவா? ஓகேடா, பாய் பாய், ஐ லவ் யூ ஆல். அண்ட் வாய்ஸஸில் கொஞ்சம் கன்றாவியாக இருந்திருக்கும், என் ஸ்லாங்கும் மாறி இருக்கும் மேபி. ஏன்னா என் கூட இப்போ ஒரு பொண்ணு பேசுகிறா, அவள் கூட பேசி பேசி எனக்கு ஸ்லாங் மாறுது. நான் அதை மாற்றிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய், ஐ லவ் யூ ஆல்.